பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் புனித தோமா அவருடைய பெருவிழாவை கொண்டாடுவதால் இந்த மாதா தொலைக்காட்சியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர் உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான நல்ல உள்ளங்களை இந்த அன்றாட உணவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் சிறப்பாகின்ற நற்செய்தியை நாம் வாசிக்கிற போது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட சிந்தனை என்னவென்றால், தோமா என்று சொல்கிற போது அவர் சந்தேகப்பட்டார் என்ற ஒரு மனநிலையோடு இருப்போம். இந்த புனிதனுடைய வாழ்வு முறை வாசிக்கிற போது நமக்கு நிறையவே புரியும். அவருடைய வாழ்வு நமக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம். அவருடைய வார்த்தை தான் மிக பெரிதாக போற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று நற்செய்தியை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் காட்சி கொடுத்து அவரிடம் பேசுகிற போது அவர் அழகான ஒரு இறை வார்த்தை சொல்கிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமாவினுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இங்கே தேவன் இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த நற்செய்தியை சிந்திக்கிற போது இன்னொரு நற்செய்தியை நாம் சற்று பொருத்தி பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தியில் 27வது அதிகாரம் 51, 53 நீ வாசித்து பாருங்களேன். ஒரு அழகான ஒரு செய்தி உண்மையை ஆண்டு சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் விடுகிறார். உயிர் விட்ட பிறகு கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிகிறது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளக்கிறது, கல்லறைகள் திறக்கப்படுகிறது. இறந்த மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்படுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்து திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். இங்குதான் அழகான ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேர் உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இவரை பார்த்தேன், அங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற போது நாங்களும் இயேசுவை பார்த்தோம் என்று எல்லோரும் சொல்கிற போது புனித தோமாவுக்கு என்னவென்றால், நிறைய நபர்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். நிறைய பேர் அவங்கள பார்த்தேன், நான் பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், இங்கே இயேசுவை பார்த்தேன், அங்கே பார்த்தேன் என்று சொல்கிறார்களே. அதனால் ஒருவேளை இவர் எல்லோரும் பொய் சொல்கிறார்களோ, வேற யாரோ பார்த்திருக்கிறார்களோ என்ற ஒரு மனநிலையோடு இருந்ததால் தான் நான் ஆண்டவரை நம்பினால், அதாவது ஆண்டவரை தனிப்பட்ட விதத்திலே பார்த்து அவரிடம் என்னுடைய உரையாடலை மேற்கொண்டால் மட்டும்தான் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறார். நம்ம புனித தோமாவை பற்றி யோசிக்கிற போது இது இப்படியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். புனித தோமா என்பவர் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு புனிதர். நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து இந்த இந்தியாவை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உலகெங்கும் பறைசாற்றிய அந்த புனிதர் தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி இங்கே பதிவு செய்கிறார். நாம் கூட நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். ஆனாலும் கூட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட இறை அனுபவம் நமக்கு தேவை. அதனால்தான் நாம் இறை வார்த்தையை தனிப்பட்ட விதத்தில் சிந்திக்க வேண்டும், தனிப்பட்ட விதத்தில் வாசிக்க வேண்டும், தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைய விழா கொண்டாடுகிற நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார், இறைவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நான் ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறேனா, நான் ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறேனா? பிரியமான, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வது வேறு, ஆண்டவரை தெரிந்து கொள்வது வேறு. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். எல்லா மதத்தில் இருக்கிறோம் விவிலியத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அதுதான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நோயிங் ஜீசஸ், நோயிங் அபவுட் ஜீசஸ், ரெண்டு வித்தியாசம் உண்டு. நோயிங் ஜீசஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நோயிங் அபவுட் ஜீசஸ் என்பது டேட்டா கலெக்ஷன், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு தரவுகள். ஆக இன்றைய நாளிலே நாம் இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள, இயேசுவோடு உரையாட, இயேசுவோடு பயணிக்க ஆண்டவரே எங்களுக்கு வரம் தா என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நமக்கு நிறைவான வல்லமை தருகிறார் என் நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.